என்ன மாமி, நீங்களும் விஜயும் என்ன எந்த வேலையும் செய்ய விட மாட்டேங்கிறீங்க. நல்லா இருக்கு. விஜய் உங்களை பூ மாதிரி வச்சுட்டு இருக்கான். நீங்க வேலை செய்யறத பார்த்தாலும் எனக்குன்னா கேட்டுக்கலையும். எப்படியோ நீங்க 2 பேரும் சேர்ந்து என்ன ஒரு குழந்தையாக்கிட்டீங்க. வெளியில யாரும் அம்மான்னு கூப்பிடுறாங்க, முதல்ல அதை போய் பாருங்க. அவ அம்மான்னு கூப்பிடுறதுல இருந்து தெரியலீங்க. யாராவது பிச்சைக்காரா இருக்கும். இந்த முகமடி திருடாள்லாம் வந்தாலும் வந்தா அவளுக்கு பயந்துண்டே இந்த ராப்பிச்சக்காராள்லாம் பகல்லே பிச்சை எடுக்க ஆரம்பிச்சுட்டா. யாருன்னு பாத்துட்டு அம்மானு கூப்பிட மட்டும் தெரிகிறது. கையில பாத்திரம் ஒண்ணு எடுத்துட்டு வர இல்லையா? சத்தே பழைய சாதம் எடுத்துட்டு வர்றேன். பழைய சாதமா? பட்டு பட்டுவா எடுத்து கட்டுங்க. கட்டல போவனே பட்டுன்னு பேர சொல்லியா கூப்பிடுறேன். பட்டு பட்டு வாயிலே போட்டுடுவேன். ஏண்டா பகல்ல பிச்சை எடுக்கிறதையே பேர சொல்லி கூப்பிடுறேன். ராத்திரில பிச்சை எடுக்க வந்தா என்ன பண்ணிருப்பேன்? கையை பிடிச்சு எடுத்துருப்பேன். கை நீட்டாத வெட்டிடுவேன்டா. நான் தான் சமையல் சாம்பு. சமையல் சாம்பு எங்க ஆத்துக்காரன்னா? ஐயோ ஆத்துக்கார பேர சொல்லிட்டேனே. சிவசிவா எங்க இருந்து அவதிப்படுறேடோ. அடியே நான் தான் ஆம்பரையா. ஏன் ஆம்பரையானா? நீரா நம்ப முடியலையே. அந்த முக்காட்டேடோ தெரியும், நன்னா தெரியும். ஐயோ நீங்களே தான். அந்த பல்லு 2 வெளியில தெரியுது. ஐயோ என்னன்னா இது? அடுத்த மாசம் தான் நீங்க விடுதலை இவரதா இருந்தது. இப்படி வந்து பொசுக்கு நிக்கிறேனே. அவளே விட்டுட்டாளா இல்ல ஜெயில் கம்பியை உடச்சிட்டு வந்துட்டா? அவ்வளவு தைரியம் அதானே. அவளே அனுப்பிச்சுட்டா. அவளே விட்டுட்டாளா? பட்டு நாம 2 பேரும் பிரிஞ்சிருந்தது போதும். வாடி நம்ம ஆத்துக்கு போவோம். என்ன அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கேளா? சத்த நீங்க உள்ள வாங்க. மீனாட்சி அம்மாட்ட சொல்லிட்டு போயிடுவான். மீனாட்சி அம்மா. என்ன மாமி, வெளியிலே வச்சு சாதம் போட்டு அனுப்பாம ஏன் உள்ள கூட்டிட்டு வந்தீங்க? பாத்தேளா மீனாட்சி அம்மா என்ன சொல்லிட்டான்னு பாத்தேளா? வந்ததுதான் வந்தேன். சவரம் பண்ணிட்டாவது வந்திருக்கலாம். மீனாட்சி அம்மா இவர்தான் எங்க ஆத்துக்காரர். நிஜமாவா? நம்பிக்கை வரலையா? வராது. இப்படி பாதிய சேட்டமா வந்துருந்தா எப்படி வரும்? கொஞ்சம் சிரிக்கல. போதும். சத்தியமா இவர்தான் எங்க ஆத்துக்காரர். ஜெயில இருந்து விடுதலையாயி என்ன அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கார். நீங்க என்ன சொல்றேன்? சந்தோஷமா போயிட்டு வாங்க. கணவன் கூட இல்லாம வாழற வாழ்க்கை எப்படி இருக்கும்னு எனக்கும் தெரியும். போயிட்டு வாங்க. நான் இந்த ஆத்துல இருந்த வரைக்கும் என்ன ஒரு சமையல்காரியா நினைக்காம உங்க சகோதரியா நினைச்சுட்டு இருந்தேன். நான் எப்படி நன்றி சொல்றதுன்னே எனக்கு புரியல. ருக்கு உங்களை நல்லா பாத்துக்குவா. நான் போயிட்டு வரேன். மாமி கொஞ்சம் இருங்க. என்ன காஷ்மீர் ஆப்பிளாட்ட இருப்பேன். இப்படி காஞ்சி போன கத்திரிக்காயாட்ட வந்து நிக்கிறேளே. எப்படின்னா என்ன பிரிஞ்சு இத்தனை வருஷமா ஜெயில இருந்தேன். ஒரு நாளாவது என்ன நினைச்சுப்பேடா? நினைச்சுப்பேடாவது உன்னை மறந்தா சாலடி நினைக்கிறதுக்கு 8 வருஷம் ஆச்சுடி. சீக்கிரம் ஆத்துக்கு போகும். என்ன மாமி, மாமா அவசரப்படுத்துறாரா? அதெல்லாம் ஒண்ணு. ஆமா, இனிமே என்ன தொழில் செய்ய போறதா உத்தேசம்? என்ன பண்ண போற? கலெக்டர் வேலையா பார்க்க போறார். கரண்டி பிடிக்கிற வேலைதான். ஜெயிலுக்கு போயிட்டு வந்தவர்னு யாரும் இவருக்கு வேலை கொடுக்கலன்னா இவரை வச்சு வித்த காட்டி பழைக்க வேண்டியதுதான். வேற என்ன பண்றது? இனிமே அப்படி ஒண்ணும் கஷ்டப்பட வேண்டாம். இந்த பணத்தை வச்சுக்கிட்டு ஏதாவது ஒரு சின்ன வியாபாரம் பண்ணிக்கங்க. மீனாட்சி அம்மா இவ்வளவு பணம் எனக்கு வேண்டான்னு சொல்லாதீங்க. நீங்க நல்லா வாழ்ந்தீங்கன்னா அது என்னையே வாழ்த்துற மாதிரி இருக்கும். வாங்கிக்கங்க. நீங்க நல்லா இருப்பேன். நாங்க போயிட்டு வரோம். சொல்லிக்கோங்க. அங்க வர்றோமா? இன்ஸ்பெக்டர் ரவி. மிஸ்டர் ரவி, நாட்டுக்கு சேவை பண்ணணும்னு காக்கி சட்டை மாட்டினீங்க. ஆனா அதுல ஒரு பதக்கத்தை மாட்டி பார்க்கணும்னு உங்களுக்கு ஆசை இல்லையா? பதக்கமா? என்ன சொல்ற? உங்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்குமேன்னு தான் உங்க அப்பா ஜிகேஜியை பத்தியும் குழந்தை பாண்டியை பத்தியும் ரிப்போர்ட் அனுப்பி வச்சேன். எந்த ஆக்ஷன் எடுக்காம விட்டுட்டீங்களே. பாசம் தடுத்துருச்சா? முதல்ல நீ யாருங்கிறத சொல்லு. நான் யாருங்கிறத விட நான் என்ன சொல்றேங்கிறத கேளுங்க. ஒண்ணுமில்ல, ஏன் ரசிக்கிறான். பிரதர், குழந்தை பாண்டி நம்பர் 92 வேலைச்சேர் ரோடு. இந்த அட்ரஸுக்கு போனீங்கன்னா அவன் அபின் கடத்துறத கையும் களவுமா பிடிக்கலாம். பிடிக்கிறீங்களா? ஹலோ, நீ யார் பேசுறது? புரியல? இப்படி நியூஸ் கொடுக்கறவங்களுக்கு நாட்டுல மக்கள் தொண்டன்னு பேர் வச்சிடுறேன். எப்படி? வெல் டன்.
கண்ணு அது பொட்டலா? அது வந்து மிச்சம் இருக்கிற கற்பு அழிஞ்சிடக்கூடாதுங்கிறதுக்காக பொட்டலம் கட்டி உள்ள வச்சிருக்கிறியா? பாப்பா அபி போத பொருள் இதை இங்க வைக்க சொன்னது யாரு? சொல்லு சொல்லு. சின்ன வயசு, அகில இந்திய ரீதியில சுகம் கொடுக்க வேண்டிய வயசு. இந்த சின்ன வயசுல உன் பொது சேவை முடியக்கூடாதுன்னு பாக்குறேன். சொல்லு சொல்லு. விஜய் உங்களை திரும்பி வைக்க சொன்னாரு. அவ்வளவு சுலபத்துல மாட்டிக்கிறதுக்கு நான் என்ன மகனா? அவன் எனக்கு விரிச்ச வலையிலேயே அவனை நான் விட வைக்கிறேன். இப்ப என்ன செய்ய தெரியுமா? அவன் வீட்டுக்கு நீ போற, அவன் சொன்ன வேலையை செஞ்சுட்டேன்னு சொல்ற. அவனுக்கு தெரியாமையே இந்த போத பொருளை அவன் வீட்டிலே வைக்கிற. எப்படி நம்ம பாயிண்ட்? நான் சொல்றத செய்ய போறியா இல்லையா? குழந்தை என்ன செய்யணும்னு சொல்லு, நாங்க செய்யறோம். இன்ஸ்பெக்டர் சார், ஏன் கையும் களவுமா புடிச்சிட்டோன்னு அதிர்ச்சியா இருக்கா? இன்ஸ்பெக்டர் சார், இந்த பொட்டல என் கையில இருக்கிறதுனால குழந்தைய தப்பா நினைச்சிட்டீங்களா? தப்பா நினைக்காதீங்க. எதையுமே தீர விசாரிச்சு தான் ஒரு முடிவுக்கு வரணும். நடந்தது என்னது பொண்ணுட்டு விசாரிங்க. அவ சொல்றத அப்படியே ரிப்போர்ட் எழுதிக்கங்க. பாப்பா, நடந்த உண்மை என்னன்னு ஐயா கிட்ட அப்படியே அப்படியே சொல்லிடு. சார், நான் காசுக்காக உடம்ப விக்கிறவதா சார். ஆனா நல்ல உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டேன் சார். இவர் சொல்ற இடத்துல இதை கொண்டு போய் வைக்கலன்னா என்ன கொலை செஞ்சிருவேன்னு மிரட்டுறாரு சார். சார் சார் என்ன காப்பாத்துங்க சார். போய் சொல்ற நம்பவே நம்பாதீங்க. நீங்க தானே சார் சொன்னீங்க அந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்மை, அப்படியே ரிப்போர்ட் எடுத்துக்க சொல்லி. அதனாலதான் பொட்டலத்தை கொடுங்க. ஆமா, உங்களுக்கும் ஜிகேஜிக்கும் என்ன சம்மதம்? ஜிகேஜி ஆம்பளை, நானும் ஆம்பளை. இதை தவிர வேற எந்த சம்பந்தம் இல்ல சார். வேற எந்த சம்மதம் இல்ல? இல்ல. வாங்க பாப்பா, போ. உனக்கு வேற தனியா சொல்லணும். அதே சார். காங்கிராட்ஸ் விஜய். ஆமா, குழந்தை பாண்டி பின்னாடி சுத்திட்டு இருந்த பொண்ணை நம்பாளாக்கி அவளை வச்சு அவனை உள்ள தள்ளிட்டிய. இந்த விஜய் நீ யாருக்கிட்ட கத்துக்கிட்ட? வேற யார்கிட்ட இருந்து? நம்ம நாட்டு அரசியல்வாதி கிட்ட இருந்துதான். ஒரு கட்சியில இருக்கிறவன பதவி கொடுத்து இன்னொரு கட்சிக்கு இழுக்கிற மாதிரி 500க்கும் 1000க்கும் அவன் பின்னால போனவனுக்கு 50,000 கொடுத்தேன். நம்மளா மாறிட்டா. ஓகே, அப்பனுக்கும் பிள்ளைக்கு இடையில ஒரு சின்ன சில்மிஷம் பண்ணி விட்ட. குழந்தை பாண்டியனா மாமியார் வீட்டுக்கு அனுப்பிச்சிட்ட. அடுத்து என்ன செய்ய போற? யானை தன் தலையில தானே மண்ணவாரி போட்டுக்கிட்டத பாத்திருக்கியா? நோ. தன் வரல எடுத்து தன் கண்ணையே குத்திக்கிட்டவன பாத்திருக்கியா? இல்ல. மேடம் கல்பனாவை நான் அப்படித்தான் பண்ண வைக்க போறேன். ஜிகேஜி சம்சாரத்தியா? ஆமா, மேடம் கல்பனா கிரிமினல் லாயர், சட்டம் படிச்சவங்க. எந்த சட்டம் அவங்களுக்கு வக்கீல்ங்கிற பட்டத்தை கொடுத்ததோ அதே சட்டத்தை வச்சு அவங்களுக்கு விதவங்கிற பட்டத்தை நான் வாங்கி தர போறேன். நம்பர் 1, 19th ஹை கோர்ட் ஹியரிங்ல கன்சர்ன் டாக்குமெண்ட்ஸ் எனக்கு வேணும். நம்பர் 2, ஆண்டனி கொலை கேஸ்ல போலீஸ் எஃப்ஐஆர் காப்பி எடுத்து வைக்கணும். நம்பர் 3. குட் மார்னிங் மேடம். ஹலோ மிஸ்டர் விஜய், வாங்க. இன்னைக்கு கோயில் அம்மனுக்கு விசேஷ பூஜை நடத்தினேன். பிரசாதம் கொடுத்துட்டு போலான்னு வந்தேன். இந்தாங்க, எடுத்துங்க. தேங்க்யூ. கொலை கேஸ்ல மாட்டிக்கிட்டு என்ன தேடி வர்றவங்க தான் ஜாஸ்தி. கோவில் பிரசாதத்தோட வந்த முதல் ஆள் நீங்க தான். வந்து என்ன பிரச்சனை மேடம்? நீங்க நிரபராதிகளை விடுவிக்கிறீங்க வெளிய, கொலை செஞ்ச குற்றவாளிகளை தண்டிக்கிறதே இல்ல. நீங்க என்ன சொல்றீங்க? ஷீலா கொலைக்கேசி எடுத்துங்க. நீங்க அப்போ விடுதலை பண்ணிட்டீங்க. ஆனா உங்களால உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிச்சு தண்டிக்க முடியலையே. மிஸ்டர் விஜய், கோர்ட்டுங்கிறது கோவிலும் இல்ல, சட்டங்கிறது தெய்வமும் இல்ல. சாமர்த்தியமான எத்தனையோ குற்றவாளிகள் சட்டத்தின் பிடியிலிருந்து தப்பிக்கிறது ரொம்ப சகஜம். உண்மையான குற்றவாளிகளை கண்டுபிடிக்கிறதுக்கு சக்தி இல்லனா இத்தனை வக்கீல்களும், இத்தனை கோர்ட்டுகளும், இத்தனை சட்ட புத்தகங்களும் தேவையே இல்லை மேடம். லுக், சட்டத்தினுடைய கருவிகளே 2 தான். ஒன்னு சாட்சி, இன்னொன்னு தடயம். இது ரெண்டுமே இல்லாம நடக்கிற எந்த குற்றத்தையும் கோர்ட்ல ப்ரூஃப் பண்ணவே முடியாது விஜய். அப்படின்னா சாட்சியும் தடயம் இல்லாம ஒருத்தன் ஒரு கொலையை செஞ்சுட்டு வந்தா கூட அவன் தப்பிச்சிடலாங்கிறீங்க இல்லையா? நிச்சயமா. இதுல உங்களுக்கு என்ன சந்தேகம்? சாரி மேடம்,
என்னால இதை ஏத்துக்கவே முடியல. இவ்வளவு போலீஸும் உங்கள மாதிரி புத்திசாலித்தனமான வக்கீல்கள் இருந்து கூட ஒரு கொலைகாரை தப்பிக்கலாங்கிறது ரொம்ப வேடிக்கையா இருக்கு. சட்ட நுணுக்கங்கள்ல உங்களுக்கு என்ன விட அனுபவம் குறைவு. அதனாலதான் இப்படி பேசுறீங்க. நீங்க கிரிமினல் லாவுல பெரிய மேதை, அதனால கேக்குறேன். எனக்கே ஒரு பெரிய விரோதி இருக்கான்னு வச்சுக்கங்க. நான் அவனை கொலை பண்ணிட்டா சட்டத்தால என்ன பிடிக்க முடியாத. சட்டத்தை எப்பவுமே உங்க சாமர்த்தியத்தால உடைச்சிடலாம் மிஸ்டர் விஜய். உதாரணத்துக்கு இப்ப நீங்க சொன்ன மாதிரி உங்களுக்கே ஒரு எதிரி இருக்கான். அவனுக்கு ஒரு கார் இருக்குன்னு வச்சுக்கோங்க. சரி, அவனுக்கு கார் இருக்கு. அதுக்கப்புறம் அந்த ஆளை அவன் கார்லயே வச்சு அந்த மலைப்பிரதேசத்துல இருந்து கீழே உருட்டி தள்ளி ஆள் அடையாளமே இல்லாம செஞ்சிடுறீங்க. செஞ்சுட்டா? எந்த தடையும் இல்லாம செஞ்ச கொலைய விபத்துன்னு ப்ரூவ் பண்றது ரொம்ப ஈஸி. மலைப்பிரதேசத்துல கார்ல ஸ்பீடா வந்தா பிரேக் பிடிக்கல, பள்ளத்துல விழுந்தா செத்தான். தட்ஸ் ஆல். தேங்க் யூ மேடம். எதுக்கு? ஒரு கொலையை பண்ணிட்டு தப்பிக்கிறதுக்கு சுலபமா அருமையா ஐடியா கொடுத்தீங்களே அதுக்கு. மிஸ்டர் விஜய், நீங்க என்ன சொல்றீங்க? எவ்வளவு பெரிய கிரிமினல் ஆயிருந்தாலும் பொம்பளை தான் நிரூபிச்சிட்டீங்க பாத்தீங்களா? உங்ககிட்டயே ஐடியா கேட்டு கொலை பண்ண போறேன்னு பயந்துட்டீங்களா? கவலைப்படாதீங்க மேடம். கோயில் குளத்துக்கு போயிட்டு எங்க அம்மாவோட நிம்மதியா வாழ்க்கை நடத்திக்கிட்டு இருக்க வேணாம். கொலை பண்ற அளவுக்கு எனக்கு துணிச்சல் வர. இதாம நான் புதுசா வாங்கியிருக்க வீடு. நல்லா இருக்கேன். ஏண்டா விஜய், அந்த வீட்டுல என்ன குறை இருக்குன்னு புதுசா இந்த வீட்டை வாங்கியிருக்கேன். ஆமா, அந்த வீட்டுல நான் லட்சங்களை சம்பாதிச்சேன். இந்த வீட்டுல தாமா என் லட்சியத்தை நிறைவேற்ற போறேன். நீ நினைக்கிறதெல்லாம் நடக்கணுங்கிறதாப்பா என்னோட ஆசை. தேங்க்யூ. ஆமா, பிசினஸ் விஷயமா நாளைக்கு ஊட்டிக்கு போறேமா. நீ என்ன புதுசா ஊட்டிக்கு போற? இல்லம்மா, இதுக்கு முன்னால போனதுக்கும் இப்ப போறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு. என்னடா சொல்ற? இந்த தடவை குளிர் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்றாரு. குளிரா இருந்தா என்ன நினைச்சுக்கோங்க. ருக்கு என்னடா சொல்ற? அது ஒண்ணும் இல்லம்மா, வீட்டை சுத்தி பார்க்கணும்னு சொல்றா. இந்த பாரு, சுகமா இருக்கேன்னு எந்த ரூம்ல போய் தங்கிக்காத. அப்புறம் உன்னை தேடி கண்டுபிடிக்க 2 நாள் ஆகும். புரியுதா? வாங்கம்மா, உங்க ரூமுக்கு போறேன். ஹலோ, ஜிகேஜிஸ் ஹவுஸ். ட்ரங்காலா? ப்ளீஸ் பி ஆன் தி லைன். அப்பா, ஊட்டில இருந்து ட்ரங்கால் வந்திருக்கு. ஜிகேஜி ஹியர். யாரு? மாணிக்கமா? என்னப்பா விஷயம்? அப்படியா? நோ நோ. என்னப்பா, என்ன? என்னங்க என்னாச்சு? Idiots. What the hell you are doing there? Okay. நான் ஃளைட்ட பிடிச்சு உடனே ஊருக்கு வரேன். என்னங்க என்னாச்சு? ஊட்டில இருந்த நம்ம ரேஸ் குதிரைக்கிறேன் யாரோ விஷம் வச்சு சாகடிச்சிட்டானுங்க. நான் உடனே ஊட்டி போயிடணும். என்னங்க, ஏற்கனவே உங்களுக்கு பிபி இருக்கு. இந்த நிலைமையில இது என் உயிர் போற பிரச்சனை. என் உடம்ப பத்தி கவலைப்பட்டு இருக்க முடியாது. ஆமா, நீங்க கவலைப்படாதீங்கம்மா. நான் அப்பா கூட போயிட்டு வரேன். அவரை ஜாக்கிரதையா கூட்டிட்டு போயிட்டு வாப்பா. எனக்கு என்னவோ இனம் தெரியாத ஒரு பயம் என் மனசுக்குள்ள ஏற்பட்டுட்டே இருக்கு. சார், உங்களுக்கு போன் வந்துருக்கு சார். ஜிகேஜி ஹியர். ஹலோ ஜிகேஜி. என்ன போன் வழியா விஸ்கி வாசனை வருது? ஓ, குதிரை செத்துருச்சுன்னு அதிகமா குடிச்சிட்டீங்களா? யாரு யார் நீ? நீங்க இப்படி இடிஞ்சு போய் உட்கார்றதுக்கு காரணமான சிங்கக்குட்டி உங்க பாஷையில கண்ணுக்குட்டி. புரியல? விஜய். என் குதிரைங்களை நீயா கொன்ன? நீங்க ஷீலா மாதிரி அப்பாவி பெண்களோட உயிரை எடுக்கிறப்போ ஆஃப்டர் ஆல் நான் குதிரையோட உயிரை தானே எடுத்தேன். மிஸ்டர் ஜிகேஜி, இதை கேட்டதும் உடனே என்ன பார்க்கணும் துடிப்பீங்க. நானும் உங்களுக்காக தான் சில்வர் ராக்ல காத்திருக்கேன். உடனே வந்து பார்க்கல, உங்களோட இன்னொரு குதிரையும் செத்துரும்.
பையன் வந்தா உடனே சில்வர் ராக்குக்கு வர சொல்லு. எதுக்குன்னு கேட்டா விஜயங்கிற அயோக்கியனை பார்க்க போயிருக்கேன். சரிங்க சார். என்ன பெரிய உங்களை சில்வர் ராக் வர சொல்லிட்டு கார்ல வேகமா போனார். உடனே நீங்க போங்க. சில்வர் ராக்கா? எதுக்கு? யாரோ விஜய்ங்கிற ஒரு ஆளை பார்க்க போறதா சொல்லிட்டு போனார். விஜய்? சரி போ. வாங்க ஜிகேஜி, உங்களை வரவேற்கத்தான் நான் காத்திருக்கேன். நீ என்ன வரவேற்கிறதுக்காக வந்திருக்க, நான் உன்னை வழி அனுப்ப வந்திருக்கேன். நோ, யூ ஆர் ராங். உங்களை வழி அனுப்புறதுக்காகத்தான் நான் இந்த ஊட்டிக்கே வந்திருக்கேன். நீங்க உயர்ந்த மனிதர், அதனாலதான் இந்த உயரமான இடத்துல இருந்து உங்களை உங்க காரோடவே உருட்ட போறேன். போலீஸும் சரி, பொதுமக்களும் சரி, இத விபத்துன்னு சொல்லிடுவாங்க. எப்படி என் திட்டம்? விஜய், உனக்கு ரொம்ப மூளடா. தேங்க்யூ. இந்த திட்டத்தை எனக்கு சொல்லிக் கொடுத்தது யார் தெரியுமா? பிரபல கிரிமினல் லாயர் மிஸ்ஸஸ் கல்பனா. உங்க ஒய்ஃப் தான். அத சொல்லி கொடுத்தவ இந்த துப்பாக்கியிலேருந்து எப்படி தப்பிச்சுக்கிறதுன்னு சொல்லி கொடுத்திருக்க மாட்டாளே. அந்த கொடுமையை கண்ணால பார்த்தமா ஒரு போலீஸ்காரனா இருந்து எங்க அப்பா அந்த கொலைகார கிட்ட இருந்து காப்பாற்ற முடியலன்னு நினைக்கும் போது மனசெல்லாம் பதறுது. அப்பாவோட கொலைக்கு உன்னை அனுப்புட, ஆனா நீ அவரோட கொலைக்கு சாட்சியா வந்து நிக்கிறியடா. இல்லம்மா, யாரா இருந்தாலும் காப்பாற்ற முடியாத சூழ்நிலை உருவாக்கிட்டாமா அந்த கொலைகாரப்பா. நம்ம கார்லயே அப்பா உட்கார வச்சு நான் பார்க்க மலை வச்சு கொண்டு போய் காரை உருட்டி விட்டுட்டான். நீ என்ன சொல்ற? ஆமாமா, அப்படிதான் அப்பாவை கொண்டான். அதுக்கப்புறம் அவனை துரத்திட்டு போய் ஊர் பூரா தேங்க தப்பிச்சிட்டான். அவன் யாரும் விசாரிச்சியா? விசாரிச்சம்மா, அவன் பேர் விஜய். விஜய் எக்ஸ்பர்ட் முதலாளி. அப்பாவுக்கு பிசினஸ்ல முதல் விரோதி அவனா. அதான் அப்பாவை தந்திரமா ஊட்டி வர வச்சு கொலை பண்ணிருக்கான். ஐயோ ரவி, நான் ஏமாந்துட்டேன்டா, மோசம் போயிட்டேன்டா. என்னமா சொல்றீங்க? உங்க அப்பாவை கொலை பண்ணது வேற யாரும் இல்லப்பா, உங்க அம்மாவோட கட்சிக்கார. அம்மா, அது மட்டும் இல்ல, சட்டத்தால பிடிக்க முடியாத இந்த கொலையை பத்தி அவனுக்கு விலைக்கு சொன்னது நான் தான். அப்பாவி மாதிரி நடிச்சு உங்க அப்பாவை கொலை பண்ண என்கிட்டயே திட்டம் வாங்கிட்டு போயிருக்கான் அந்த ராஸ்கல்.
அயோக்கியனோட தடை ஒண்ணு என்கிட்ட இருக்கு. மலை பிரதேசத்துல கார்ல ஸ்பீடா வந்தா பிரேக் பிடிக்கல, பள்ளத்துல விழுந்தா செத்தான். தட்ஸ் ஆல். தேங்க்யூ மேடம். எதுக்கு? ஒரு கொலையை பண்ணிட்டு தப்பிக்கிறது சுலபமா அருமையா ஐடியா கொடுத்தீங்களே அதுக்கு. இது ஒண்ணு போதுண்டா அவன் கழுத்துல தூக்கு கைத்த மாட்டுறதுக்கு. அவனை கோர்ட்ல நான் கவனிச்சுக்கிறேன். அரெஸ்ட் வாரண்ட். விஜய், உன்னை நான் விட மாட்டேன். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஹாய் இன்ஸ்பெக்டர் சார். ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக வந்தேன். என் ஆபீஸ்ல முக்கியமான ஃபைலை யாரோ திருடிட்டாங்க. ரொம்ப முக்கியம் சார். வேண்டியவங்க யாரும் செத்திருந்தா கூட இவ்வளவு கவலைப்பட்டிருக்க மாட்டேன். கம்ப்ளைண்ட் எழுதட்டுமா? விஜய், இது என்ன தெரியுமா? அரெஸ்ட் வாரண்ட். உனக்கு தான். அரெஸ்ட் வாரண்டா? எனக்கா? என்ன சார் இது? கம்ப்ளைண்ட் கொடுக்க வந்தவன கம்பி என்ன சொல்றீங்களே? ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்காத. ஜிகேஜி நீ கொலை பண்ணல? ஜிகேஜியா? அது யார் சார் ஜிகேஜி? காந்திஜியை பத்தி படிச்சிருக்கேன், நேதாஜியோட துணிச்சலை ரசிச்சிருக்கேன். ஆனா ஜிகேஜி யாருன்னு எனக்கு தெரியாது சார். அத கோர்ட்ல சொல்லு. வாரண்ட் கொடுக்கறப்போ இவ்வளவு கோவப்படுறீங்களே. செத்து போனது உங்க அப்பா மாதிரி துடிக்கிறீங்க. செத்து போனது சொந்த அப்பாவே தான். ஓ, பாதிக்கப்பட்டது அப்பாங்கிறதுக்கே இவ்வளவு ஆத்திரப்படுறீங்களே. அம்மாண்ணா இன்னும் அதிகமா இருக்கும்ல? என்ன? நான் என் வக்கீலுக்கு போன் பண்ணிக்கலாமா? சட்டத்துல இடம் இருக்கு. ஹலோ. ஓ, வக்கீல் சாரா? ஆமே. நான் விஜய் பேசுறேன். ஜிகேஜியை கொலை பண்ணதா என்னை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க. என்ன செய்யணுமோ அத முறையா செஞ்சிருங்க. செஞ்சிடுறேன். யுவர் ஆனர், கொலை செய்யப்பட்ட மிஸ்டர் ஜிகேஜி பெரிய தொழிலதிபர். அவருடன் போட்டியிட்டு தோல்வியடைந்த மிஸ்டர் விஜய் தன் ஆத்திரத்தை தீர்த்துக் கொள்ள ஊட்டியில் உள்ள ஜிகேஜியின் குதிரைகளை கொண்டிருக்கிறார். அதை தெரிந்து கொண்டு விஜயை பார்க்க சென்றிருக்கிறார் ஜிகேஜி. இதை ஓட்டல் வாட்ச்மேனின் சாட்சியம் தெளிவுபடுத்துகிறது. அப்படி சென்ற இடத்தில் அவரை காரோடு சேர்த்து மலை உச்சியிலிருந்து உருட்டிவிட்டு கொலை செய்திருக்கிறார் இந்த விஜய். இதை கண்ணால் கண்ட இன்ஸ்பெக்டர் ரவியின் சாட்சியம் உறுதிப்படுத்துகிறது. எனவே குற்றவாளிக்கு கடுமையான தண்டனை வழங்கும்படி கனம் கோத்தார் அவர்களை கேட்டுக்கொள்கிறேன். தட்ஸ் ஆல் யுவர் ஆனர். மிஸ்டர் விஜய், உங்கள் மீது சுமத்தப்பட்டிருக்கும் குற்றச்சாட்டுகளை ஒப்புக்கொள்கிறீர்களா, மறுக்கிறீர்களா? இந்த கேள்விக்கு என்னோட வக்கீல் பதில் சொல்வார். உங்கள் சார்பா வாதாட போற வக்கீல் யாரு? ஐ அம் யுவர் ஆனர். நீங்களா? எஸ், நான் தான். ஓகே, ப்ரொசீட். யுவர் ஆனர், இன்ஸ்பெக்டர் ரவியை விசாரணை செய்ய அனுமதிக்க வேண்டுகிறேன். அலவுட். மிஸ்டர் ரவி, உங்களுக்கு மிஸ்டர் விஜய் ஏற்கனவே தெரியுமா? அவர் உங்க கட்சிக்காரர். தாலி கட்டின புருஷனை விட உங்களுக்கு ரொம்ப வேண்டியவர். அவர் உங்களுக்கு தான் நல்லா தெரியும். கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. அவரை தெரியாது, ஆனா அவர் தான் கொலை பண்ணாருன்னு உங்களுக்கும் தெரியும். மிஸ்டர், நீங்க பொறுப்பான இன்ஸ்பெக்டர். கேட்டதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. மிஸ்டர் விஜய் தான் உங்க அப்பாவை கொலை செஞ்சாருன்னு சொல்றீங்களே, அதை நீங்க நேர்ல பாத்தீங்களா? ஆமா, என் 2 கண்ணாலையும் பார்த்தேன். நேர்மைக்காக பாடுபட வேண்டிய ஒரு காவல்துறை அதிகாரி ஒரு பொய்ய உண்மையாக்க பாக்குறீங்களா? பொய்யா? எது பொய்? உங்க அப்பாவை மிஸ்டர் விஜய் தான் கொலை பண்ணாருன்னு நீங்க சொன்னது பொய். அதை நீங்க நேர்ல பார்த்ததா சொன்னது அதை விட பெரிய பொய். ஏன் தெரியுமா? எந்த தேதியில எந்த நேரத்துல நீங்க இவரை ஊட்டியில பார்த்ததா சொன்னீங்களோ அதே தேதியில அதே நேரத்துல மிஸ்டர் விஜய் மெட்ராஸ்ல அவருடைய கம்பெனி விஷயமா ஏன் ஆபீஸ்ல ஏன் கூட பேசிட்டு இருந்தார். நீங்க என்ன சொல்றீங்க? மிஸ்டர் விஜய் நிரபராதின்னு சொல்றேன் யுவர் ஆனர். சில உண்மைகளை கோர்ட்டார் முன் சொல்ல நான் கடமைப்பட்டிருக்கேன். என் கணவருக்கும் மிஸ்டர் விஜய்க்கும் தொழில ஏற்பட்ட போட்டியில பல லட்சங்களை என் கணவர் இழந்திருக்கிறார். அதனால மிஸ்டர் விஜய் மேல ஆத்திரமாவும் இருந்தார். அந்த நேரத்துல ஊட்டியில இருந்த ரேஸ் குதிரையை இறந்த செய்தி கேட்டு மேலும் அதிர்ச்சி அடைஞ்ச நிலையில ஊட்டிக்கு போனார். வேதனைகளை மறக்கிறதுக்காக ஊட்டி வாட்ச்மேன் சொன்ன மாதிரி அளவுக்கு அதிகமா குடிச்சிருக்கிறார். அதிகமான போதையில அவரே காரை ஓட்டிட்டு போனதுனால கார் பேலன்ஸ் தவறி மலை உச்சியில இருந்து உருண்டு இருக்கணும்.
இதுதான் நடந்த உண்மை. இது கொலை இல்ல, நிச்சயமா ஆக்சிடென்ட் தான். கொலை செய்யப்பட்டவரின் மனைவியே கொலை நடந்த நேரத்தில் விஜய் தன்னுடன் தான் இருந்தார் என்று கூறியதாலும் விஜய்க்கு எதிரான குற்றச்சாட்டுகள் மற்ற சாட்சியங்கள் மூலம் நிரூபிக்கப்படாத காரணத்தாலும் விஜயை விடுதலை செய்து தீர்ப்பு வழங்குகிறேன். மேடம், மறுபடியும் எதுக்கு இங்க வந்த? Get out! Get out of my sight! நீங்க உணர்ச்சி வசப்படுறது நியாயம். ஆனா என் உயிரை காப்பாத்துற உங்களுக்கு உண்டான ஊதியத்தை நான் தராம போறது அநியாயம். இந்தாங்க, இதை எடுத்துக்க. இந்த பணத்துக்காக தான் உன் பொட்டடிச்சு உனக்கு ஆதரவா கோர்ட்ல பொய் சாட்சி சொன்னியா? இந்த பணத்துக்காக தான் பெத்தவன் சொன்னதே பொய்ன்னு சொல்லி வாதாடினியா? ச்சே, உனக்கு மகனா பிறந்ததை விட ரோட்ல 5க்கும் 10க்கும் மானத்தை வைக்கிறாளே, அவளுக்கு மகனா பிறந்ததை கூட நான் பெருமையா நினைச்சிருப்பேன். நிறுத்துறா ராஸ்கல். என்ன வார்த்தை நான் சொல்லிட்டேன்? டேய், உன்கிட்ட நான் கேட்க கூடாத வார்த்தையெல்லாம் கேட்கறதுக்கு காரணம் உன் மகன் உயிரோட இருக்கணுங்கிறதுக்காக தான்டா. நீங்க என்னம்மா சொல்றீங்க? ஆமாண்டா, நீ விஜய் அரெஸ்ட் பண்ணதுமே அவன் ஆளுங்களை விட்டு பிரபுவை கடத்தி கொண்டு போய் வச்சுட்டான். அவனுக்கு நான் எப்படியாவது விடுதலை வாங்கி தரலனா என் பேரனோட உயிர் இந்த உலகத்தை விட்டே விடுதலாய் போயிடும்னு மிரட்டினான். ஏற்கனவே புருஷனை பறி கொடுத்த வேணாம், என் பேரனையும் பறி கொடுக்க என் மனசு ஒத்துக்கல. அதனால தாண்டா கோர்ட்ல ஒரு பொய்ய சொல்லி அவனை காப்பாத்துன. அயோக்கிய ராஸ்கல், அவனை என்ன செய்ய பாருங்க. அவனை நீ ஒண்ணும் பண்ண முடியாது ரவி. பிரபுவை ஏற்கனவே அவங்க ஆளுங்க இங்க கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அவனை கடத்திட்டு போனதுக்கும் சாட்சி இல்லை, திருப்பி கொண்டு வந்து விட்டதுக்கும் சாட்சி இல்லை. இனிமே நான் சொன்ன சாட்சியை மறுத்து சொல்றதுக்கும் சட்டத்துல இடமும் இல்ல. உள்ளுக்குள்ள இவ்வளவு வேதனையோட போராடிட்டு இருந்த உங்களை நானும் வேதனைப்பட்டேன். என்ன மன்னிச்சிருந்தமா. ஆனா நம்ம குடும்பத்தை இவ்வளவு கொடுமைப்படுத்தினவனே நான் சும்மா விட்டு வைக்க மாட்டேன். இது சத்தியம். ஜிகேஜியை கொலை செய்ததாக கைது செய்யப்பட்ட விஜய்க்கு ஆதரவாக ஜிகேஜியின் வக்கீல் மனைவியே ஆஜரானார். ருக்கு, ருக்கு, என்ன சில மாதிரி நிக்கிற? நீங்க செஞ்ச சாதனையை நினைச்சு பூரிச்சு போய் நிக்கிறேன். நீ என்ன சொல்ற? உங்க அப்பாவை கொண்ட கையாளி உங்க அம்மாவோட பொட்டையை போய் அழிச்சிட்டு வாங்கன்னு சொல்ல. போங்க. இதயமுள்ள மனுஷனா நினைச்சேன், பாசமுள்ள மகனா நினைச்சேன். ஆனா பெரிய பிடிச்ச மிருகம்னு நினைக்கல. எங்க இன்னொரு தடவை சொல்லு. ஒரு தடவை என்ன 1000 தடவை சொல்லுவேன். பெத்த அப்பனையே கொலை பண்ண மிருகம் நீங்க. நான் மனுஷனா மிருகமானு என் கூட வந்து பாரு. நான் யார கொலை பண்ணிட்டேன் நீ ஆத்திரப்பட்டியோ அவர் தான் இவர். செத்துட்டுதான் நினைச்ச இவரு உயிரோட இருக்காருன்னு ஆச்சரியமா இருக்கா? அன்னைக்கு இவரை நான் கொலை பண்ணல. உருண்டு தீ பிடிச்ச காரோட இவரும் சேர்ந்து எரிஞ்சிட்டாருன்னு ஊரே ஏமாத்தினேன். மிஸ்டர் ஜிகேஜி, ஒரு வேடிக்கை பாத்தீங்களா? உயிரோட இருக்கிற நீங்க செத்து போயிட்டதா சட்டம் சொல்லிருச்சு. அதனால உங்க மனைவி கல்பனா தன்னோட பூவையும் பொட்டையும் இழந்துட்டாங்க.
விதவை ஆயிட்டாங்க. என்கிட்ட எவ்வளவோ கேட்கணும்னு துடிக்கிறீங்க என்ன? கேளுங்க, நல்லா கேளுங்க. ஏன்பா என்ன எதுக்காக அடைச்சு வச்சு சித்திரவதை பண்ற? எதுக்காகவா? மீனாட்சி, 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 மீனாட்சி. என்னோட அம்மா. என் மகனா? No! நீ அப்பாங்கிறத 20 வருஷத்துக்கு முன்னாலே மறந்துட்டேன். ஆனா எங்க அம்மாவை நெருப்புல எரிய விட்டு அவங்கள நடக்க முடியாம பண்ணிட்டியே, அந்த துரோகத்தை நான் இன்னும் மறக்கல. இல்ல விஜய், டேய், இங்க பார். நீ அடிச்சு வேதனைப்படுத்தின எங்க அம்மாவை எப்படி அழகு தேவதையா வச்சிருக்கேன் பா. விஜய், உங்க அம்மாவை கொடுமைப்படுத்தினது என் தப்புதான். ஆனா அவ நடக்க முடியாத போனது காரணம் நான் இல்லப்பா. மீனாட்சி கேட்டுப்பாரு, அவளே சொல்லுவா. பாரு, நான் சொல்றது கேளு பிளீஸ். மீனாட்சி, மீனாட்சி. கத்து, நல்லா கத்து. நீ எவ்வளவு கத்துனாலும் உன் சத்தம் வெளியே கேட்காது. அது மட்டும் இல்ல, இங்க இருந்து நீ எங்க அம்மாவை பார்க்கலாம், ஆனா அவங்க அங்க இருந்து உன்னை பார்க்க முடியாது. அவங்களுக்கு அது முகம் பார்க்கிற கண்ணாடியா தான் தெரியும். அப்படி நான் பிளான் பண்ணி கட்டியிருக்கிற ரூம் இது. நீ எங்க அம்மாவை தினம் பார்த்து பார்த்து துடிக்கணும், கண்ணீர் விட்டு கதறணும். நீ செஞ்ச பாவத்தை நினைச்சு கொஞ்சம் கொஞ்சமா சாகணும். ருக்கு, இது வந்துட்டேமா. என்னம்மா, நீ இன்னும் பால் வாங்க போலியா? நீங்க தனியா இருக்கீங்களே? விஜயா வந்தது போறேமா. அவன் அனாதை குழந்தைங்களுக்கு சாப்பாடு போட போயிருக்கான். வரதுக்கு ரொம்ப நேரம் ஆகும். நீ போய் வாங்கிட்டு வந்து. சரிம்மா. மீனாட்சி, 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 நான் உன்னை குடும்பப்படுத்திட்டமா? எல்லாம் மன்னிச்சிருமா, மன்னிச்சு. ஐயோ, அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. எப்படி இருக்கீங்க? குடிக்க குடிக்க தண்ணி. தண்ணியா? இருங்க, இப்ப கொண்டு வரேன். அம்மா, வாடா, வா.
என்ன திகைச்சு போய் நின்ற? நீ திட்டம் போட்டு கட்டி வச்சிருந்த கண்ணாடி மாளிகை தூள் தூளாயிடுச்சுன்னு பாக்குறியா? இல்ல உன்னோட அரக்கத்தனமான ஆசையெல்லாம் சிதறி போயிடுச்சுங்கிற அதிர்ச்சியில பாக்குறியா? என்ன மீனாட்சி? நீங்க சும்மா இருங்க. ஏண்டா, என்ன தைரியம் இருந்தா இவரை இந்த வீட்டுக்குள்ளே பூட்டி வச்சு கொடுமைப்படுத்திருப்ப. பாவி! அம்மா, என்னையா பாவின்னு சொல்றீங்க? ஆமாமா, இதுவரைக்கும் இந்த அயோக்கியனை உயிரோட விட்டு வச்ச நான் பாவிதாமா? என்னடா சொன்ன? இவரை அயோக்கியம் மீனாட்சி, சொல்லுவியா? மீனாட்சி, என்ன மீனாட்சி? நிறுத்து மீனாட்சி, மீனாட்சி. அம்மா, என் புருஷனே அழிக்கிற துணிச்சல் உனக்கு வரும்னு தெரிஞ்சிருந்தா நான் உன்னை கருவிலே அழிச்சிருப்பேன்டா. அம்மா, நீ கருவில வளர்றதுக்கு காரணமே அவர்தான்டா. அவர் உனக்கு அப்பாடா. அம்மா, நான் உங்க மகமா? உனக்கு உயிர் கொடுத்தவர் உயிரையே எடுக்க துணிஞ்சிருக்கியே. நீ எனக்கு மகன் இல்ல. என்ன தவம் செஞ்சு உன்னை பெத்தேனோன்னு பூரிச்சு போயிருந்தேன். இப்பதாண்டா தெரியுது நான் தவம் செய்யல, பாவம் செஞ்சிருக்கேன். அம்மா, அவர் தப்பே செஞ்சிருந்தாலும் அதை தண்டிக்கிற உரிமை எனக்கு தான் உண்டு, உனக்கு இல்ல. உன்னோட பந்தம் தொப்புள் கொடியோட போயிடுச்சு. ஆனா அவரோட பந்தம், அவர் கட்டின இந்த தாலி என் கழுத்துல இருக்கிற வரைக்கும் இருக்குண்டா. இதோ பாருடா, நீ வாங்கி கொடுத்த பட்டு புடவையோ, நீ ஊட்டி விட்ட பாலும் சோறுமோ, இல்ல நீ வாங்கி கொடுத்த காரம் பங்குறாவுமோ என்ன இவ்வளவு நாள் உயிரோட வச்சிருக்கல. இந்த தாலி கொடுத்த தெம்பு, இத கட்டினவர் என்னைக்காவது ஒரு நாள் திரும்பி வருவாருங்கிற நம்பிக்கை. இத பறிக்கிறதும் என் உயிரை பறிக்கிறதும் ஒண்ணுதான். உனக்கு அவரை பழி வாங்கணுங்கிற வரி இருந்தா உன் கையாலே இது அறுத்தறிஞ்சது. வாடா, வா. இனிமே நீ அம்மான்னு கூப்பிடாத, என் கண்ணு முன்னால் நிக்காத. நீ என் மகனே இல்ல. அம்மா, என்னை என்ன வேணும்னு திட்டுங்க, அடிங்க. ஆனா நான் உங்க மகன் இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்கம்மா. அம்மா, அம்மா, சொல்லிடாதீங்கம்மா. மீனாட்சி. அம்மா, மீனாட்சி, போடா, இப்பவே போய் உங்க சின்னம்மா கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டுட்டு அவனை கூட்டிட்டு வா. போ. வரமா? எங்கடா போற? நான் உங்க அம்மாவை பார்க்கணும். அயோக்கிய ராஸ்கல், இன்னும் எங்க அம்மாக்கு என்னடா கொடுமை பண்ண வந்த? ஏய், இந்த வருஷம் எனக்கு தீபாவளி இல்ல நினைச்சேன். ஆனா ஏன் கண்ணு முன்னாடி எங்க அப்பாவை கொண்ட உன்ன ஏன் கையால் அடிச்சு கொண்டதால எனக்கு தீபாவளி. நான் சொல்றேன் கேளு. கொலை பண்ணுமா? நீங்க போங்க. விடுறா, ரவி, விடுறா. ஏண்டா, என் புருஷனை கொலை பண்ணி என்கிட்ட இருந்து பிரிச்ச, இப்ப என் மகனை கொலைக்காரனாக்கி அவனை என்கிட்ட இருந்து பிரிக்கலான்னு வந்திருக்கியா? என் பூவையும் பொட்டியும் அழிச்சுமா உன் வெறி அடங்கல? சொல்லு, இப்ப எதுக்கு இங்க வந்த? இன்னும் எதை அழிக்கலாம் நீங்க வந்த? உங்க கணவர் சாகல, உயிரோட தான் இருக்காரு. அது சொல்லத்தான் வந்தேன். நீ என்ன சொல்ற? என்னது? எங்க அப்பா உயிரோட இருக்காரா? நானும் உங்க பிள்ளைதாம்மா. வாங்கம்மா, வீட்டுக்கு போலாம். போகும்போது எல்லாத்தையும் ஓரமா சொல்றேன், வாங்க. ரவி ஸ்பீக்கிங். ஒரு நிமிஷம். விஜய், கால் ஃபார் யூ. ஹலோ, விஜய் ஹியர். நான் குழந்தை பேசுறேன்டா. ஆச்சரியமா இருக்குமே. உங்க அப்பா அம்மா எல்லாரும் இப்ப என்கிட்ட வசமா மாட்டிட்டு இருக்காங்க. பார்க்கணும்னு துடிப்பைய. நான் சொல்ற இடத்துக்கு வா. இடம் வரேன்டா. குழந்தை பஞ்சு அப்பாவை கடத்திட்டு போயிட்டான். என்னப்பா சொல்ற? ஆமாமா ரவி, அப்பா புதுசா கட்டிக்கிட்டு இருக்க ஹோட்டல்ல கொண்டு போய் வச்சிருக்கானா. நீ போலீஸோட இங்க வந்துரு, நாங்க 2 பேரும் போறோம். வாங்கம்மா. ஜிகேஜி, நன்றிங்கிற வார்த்தைக்கே உனக்கு அர்த்தம் தெரியும். உன்னை காட்டி கொடுக்காம நான் ஜெயில இருந்தப்போ என்ன பார்க்க கூட நீ வரலையே. அதான் நானே உன்னை பார்த்துட்டு போலான்னு வந்தேன்.
ஜெயில் கம்பியை உடைச்சு எப்படி வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் விஜய் ஓ மகன்னு. அப்போ எல்லாரும் ஒட்டுமொத்தமா சேர்ந்து என்ன ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருக்கீங்க இல்ல? இல்ல குழந்தை, விஜய் என் மகன் தான் எனக்கே இப்பதான் தெரியும். என்கிட்டயே கதை சொல்றியா ஜிகேஜி? நீ கொலைக்க சொன்னா கொலைச்சேன், நீ கடிக்க சொன்னா கடிச்சேன். உன்கிட்ட நன்றி உள்ள நாயா இருந்தப்பா. ஆனா நீ என்ன வெறிநாயாக்கிட்ட. இந்த வெறிநாய் உன்னையும் உன் மகனையும் கடிச்சு கோதராம விடவே விடாது, ஜாக்கிரதை. விஜய்! அம்மா, ஏய், கட்டிக்கடா அவனை. சௌக்கியமா கண்ணா? ஏய், ஏய், உங்க அம்மாடா. நான் அன்னைக்கே சொல்லல உன் ரத்த குழாய்களை உடைச்சு ஒரு நாள் உனக்கு மாலையா போடுவேன்னு. அந்த நேரம் வந்தாச்சு. டேய் குழந்தை, இதுவரை என்ன அழிச்சிருவேன்னு சொன்னவெல்லாம் இருக்கிற இடம் தெரியாம போயிட்டானுங்க. அது உண்மையா பொய்யான்னு நீ தெரிஞ்சுக்கணும்னா ஒரு 5 நிமிஷம் இந்த சங்கிலிய கலட்டி விட்டு பாரு. டேய், உன் சக்தியை என் புத்தியால ஜெயிக்க முடியும்டா. ஏய், விஜய், இவள உனக்கு நல்லா தெரியும் இல்ல? ஏன் உப்ப தின்னுட்டு எனக்கே துரோகம் பண்ணவ. ஜிகேஜி, எனக்கு துரோகம் பண்ண என்ன தண்டனை தெரியுமா? டேய், டேய், அந்த நாயை வெளியே தூக்கிறீங்க. விஜய், உங்க அம்மாவும் இப்படிதான் சாக போறாங்க. ஜிகேஜி, நீ எனக்கு பண்ண துரோகத்துக்கு நான் உன்னை டச் பண்ண மாட்டேன்ப்பா. ஏன்னா நான் நன்றி உள்ள டாக். எனக்கு பதிலா உன் மகனே உனக்கு தண்டனை கொடுப்பா. எப்படி விஜய்? வாங்க மாட்டேன் இல்ல? என் நன்றி உள்ள நண்பனை நான் நிறுத்துன்னு சொல்ற வரைக்கும் அடிச்சுக்கிட்டே இருக்க போறேன். அடி அடிக்க மாட்டேன், உங்க அப்பா இல்ல. நான் 5 என்றதுக்குள்ளார நீ அவரை அடிக்கல, நடக்க போறதே வேற. 1 2 3 4 5 அடிக்க மாட்டியாடா? அடிக்க வைக்கிறேன்டா. அம்மா! ஏய், அவளை அடிக்காதடா. குழந்தை, அவளை அடிக்காதப்பா. விஜய், தயவு செஞ்சு அடி. இல்ல அவன் உங்க அம்மா அடிக்க போடுவான். யோசிக்காத, என்ன அடிப்பா. நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் தண்டனையா நினைச்சு என்ன அடிப்பா. அடிப்பா. விஜய், வேண்டாம் வேண்டாம் விஜய். விஜய், சபாஷ். பாசம் வேண்டா, பாசம் வேண்டாம் விஜய், வேண்டாம் வேண்டாம். விஜய், நீ என் மகனா இருந்தா சவுக்கு கீழே போடுறா போடுறா. ஜிகேஜி, உனக்கு இந்த தண்டனை போதும். டேய் விஜய், எனக்கு நீ பண்ண துரோகத்துக்கு நான் உனக்கு தண்டனை தர வேண்டாம்? டேய்! டேய்! அம்மா! விஜய்,
மீனாட்சி 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 அம்மா நான் ரொம்ப புண்ணியம் செஞ்சிருக்கேன். அதனால்தான் ஆண்டவன் உன்னை எனக்கு மகனா கொடுத்திருக்கான். மீனாட்சி மீனாட்சி என்னங்க உங்க மகனை உங்ககிட்டயே ஒப்படைச்சிட்டேன். இனிமே விஜய் உன்னோட மகன். என்ன விட்டுட்டு போயிடாதீங்கம்மா. இல்லப்பா, இப்போ நான் உனக்கு நிழலாயிருப்பேன். விஜய், அடுத்த பிறவியிலையும் நீதாப்பா எனக்கு